மாண்பு பேரவைத் தலைவர்களே, தினமும் காலையில் அவர் என்னை பார்க்கிறார். அவர் தொகுதி என்று சொல்கிறார். இதை முதலே சொல்லியிருந்தால் நான் அதிகாரிகளிடம் எல்லா விவரமும் கேட்டுக்கொண்டு வந்திருப்பேன். இருப்பினும் தாங்கள் சொல்வதை கேட்டு அதிகாரிகளை கலந்து பேசி அது எதனால் தாமதம் ஏற்பட்டுகிறது அறிந்து தாமதத்தை நீக்கி உடன் கட்டுவதற்கு பணம் கொடுத்த ஒருபாடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை, ஏற்பாடு செய்யும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி, கொல்லங்கோடு நகராட்சி மிகப்பெரிய நகராட்சி. ஒரு 50,000க்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது. அங்கே 2024 நம்ம மானிய கோரிக்கையில் புதிய பேருந்து நிலையம், நவீன பேருந்து நிலையம் அமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு லேண்டும் அக்விசிஷன் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் இவ்வளோ நாள் ஆகியும் அது இன்னும் துவங்கப்படாமல் உள்ளது. அதை சீக்கிரமாக துவங்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர். கிள்ளியூரில் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கு லேண்டை அக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இன்னும் துவக்கப்பட, அந்த வேலை பணி துவங்கப்படாமல் உள்ளது. அதை சீக்கிரமாக அந்த வேலை பணியை துவங்குமாறு கேட்டு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, தினமும் காலையில் அவர் என்னை பார்க்கிறார். அவர் தொகுதி என்று சொல்கிறார். இதை முதலே சொல்லியிருந்தால் நான் அதிகாரிகளிடம் எல்லா விவரமும் கேட்டுக்கொண்டு வந்திருப்பேன். இருப்பினும் தாங்கள் சொல்வதை கேட்டு அதிகாரிகளை கலந்து பேசி அது எதனால் தாமதம் ஏற்பட்டுகிறது அறிந்து தாமதத்தை நீக்கி உடன் கட்டுவதற்கு பணம் கொடுத்த ஒருபாடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை, ஏற்பாடு செய்யும். மாண்புமிகு எஸ்பி வெங்கடேஸ்வரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.